படம் நல்லா இருக்குண்ணா. ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு நல்ல ட்ரீட். தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் மூவிஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் நல்ல ட்ரீட், நல்லா இருக்கு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ லோகேஷ் சார் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் பெஹைண்ட் த கேமரா பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படத்துல என்ன ஸ்கேலுக்கு தேவையான ஆக்ஷன் இருக்கோ அதை பண்ணியிருக்காரு. யா ஆனா அதான் இந்த படம் லோகேஷ் படம் நமக்கு டைரக்ஷன் கிடையாது. இந்த படம் டைரக்டர் அருண். ஸோ அதனால நமக்கு ப்ரீவியஸ் ஆஃப் அருண் ஃபிலிம்ஸ் ராக்கியில இருந்து சாணி காகிதம்ல இருந்து என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ராக்கி இதெல்லாம் சாப்டர் வைஸ் கொண்டு போயிருப்பாங்க. இதுல சாப்டர் வைஸ் கொண்டு போகாம அருணோட வே ஆஃப் ரைட்டிங்ல இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளவுதான். சாப்டர் வைஸ் கொண்டு போகல, பட் இதுலயும் சம் ஃபிளாஷ்பேக்ஸ் இருக்கு. பட் அது ரொம்பலாம் டீப்பா உள்ள போல. நல்ல ரைட்டிங், இது நல்லா ஒர்க். யூஸ்வல் ஸ்கேல் ஆஃப் அருண் மலேஸ்வரன் நல்லா நீட்டா இருக்கு. லோகேஷோட ஆக்டிங் நல்லா, அதான் சொன்னேன், நல்லா இந்த படத்துக்கு என்ன தேவையோ லோகேஷ் பர்ஃபார்ம்டு வெரி வெல். அந்த மீட்டர்ல நல்லா பண்ணியிருக்காரு. நான் ஆல்வேஸ் டைரக்டர் லோகேஷ் தான். இந்த படத்துல ஹீரோவா இருக்கிறதுனால ஆடா தெரியல, நான் நீட்டா இருக்கு. இது ஒரு லவ் மூவியா இருந்தா மேபி ஆடா தெரிஞ்சிருக்கலாமா என்னமோ எனக்கு தெரியல. பட் இது ஒரு ஆக்ஷன் மூவிங்கிறதுனால லோகேஷ் சூட்ஸ் வெரி வெல் ஃபார் திஸ் கேரக்டர். அவரோட இல்லண்ணா, அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது இல்ல. ஒரு ஆடியன்ஸா நமக்கு இப்ப எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டீங்கன்னா, நான் லோகேஷோட டைரக்டரா வேணும் தான் நான் ஆசைப்படுவேன். அது அவரோட இதை நம்ம எப்படி சொல்ல முடியும்? எதுவா இருந்தாலும் நல்லபடியா இருந்ததுன்னா நமக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஏரா நமக்கு தேவைப்படுது. ஆஸ் அ சினிமா லவ்வரா இந்த மாதிரி படங்கள் வந்ததுன்னா ஐ வில் சப்போர்ட். ஹீரோயின் ஹீரோயின்னா உங்களுக்கு 2 ஹீரோயின் இருக்காங்க. மாய நேரத்து மயக்கமா வேக்கப் அவங்க தான் ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்றாங்க. எனக்கு அவங்கள மாய நேரத்து மயக்கமா அந்த படத்துல இருந்தே எனக்கு அவங்கள தெரியும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இதுக்கு இந்த மூவி நல்லா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. எஸ், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதான் நான் சொன்னேன், அனிருத் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ். அவரோட பிஜிஎம் ஆகட்டும், அவரோட ஃபைட் சீன், அப்போ வர மியூசிக், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இல்ல இதுல டிஃப்ரெண்டா தான் இருக்கு. இதுல வந்து சாங்ஸ் தனியா கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிஜிஎம்ஸ் அண்ட் ரெக்கார்டிங்ஸ் வைஸா தான் அனிருத்தோட இதா போகுது. ஒரு ஆக்ஷன் அப்படிங்கறதுனால எங்கேயுமே சேம் பேட்டர்ன் இருக்கக்கூடாதுங்கிறதுனால அனிருத் டிஃப்ரெண்ட் மியூசிக் ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு இதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு மாதிரி புதுசா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு ப்ரோ. அதான் சொன்னேன், அருணோட அவர் என்னென்ன பண்ணிருக்காரோ ப்ரீவியஸ் படங்கள்ல அதே பேஸ் பண்ணி தான் பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு, நீட்டா ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் மூவி லவர்ஸ்க்கு நீட்டா பார்க்கலாம். தேங்க்யூ. படம் செட்டிலான மூவி தான் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ரேஜ், அந்த ஆக்ஷன் வைஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படமும். அண்ட் ஒரு டீசெண்டான படம் தான். ஆமாம், ஹீரோவா பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் ஓகே தான். போக போக படம் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். அவங்க வயசில் வந்து அவங்க வயசுலேயே அவங்க வந்து சைலண்டான ஒரு கேரக்டர் தான். ஒரு எல்லாமே ஒரு ரேஜ் பிட்டான ஒரு ஆக்ஷனான மூவி தான். நீங்கள் பாருங்க, நல்ல படம் தான், பார்க்கலாம். இல்லை, நடிக்கலாம், தப்பு இல்லை, நடிக்கலாம். ஆக்ஷன் நல்லா வயலன்ஸ் இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் வயலன்ஸ். இல்லை, நாட் ரெக்கமெண்டட். அனிருத் பிஜிஎம் சொல்லவே வேணாம். அனிருத் ப்ரோ, அவர்கிட்டலாம் வந்து நம்ம வச்சுக்கவே முடியாது, அவ்வளோ பீக்கு. இல்லை, எல்லா வயசுலையுமே ஒரு டியூன் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. இதுலேயும் இந்த படத்துலையுமே நிறைய வாய்ஸ் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு. ஒரு சீனுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ரேஜ் கிரியேட் ஆகுது. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. லோகேஷ் படம் நல்லா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் தான் அவருக்கு மியூசிக்காக தான் வந்துக்கிறேனே படத்துக்கு. மீதிப்படி பார்க்கணும், ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஆக்ஷன் ஒரு நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் படம்னால நல்லா தான் இருக்கு. ஏ சர்டிபிகேட் தான். அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருந்தாங்க. நல்லா தான் ப்ரோ இருக்கு. என்னது ப்ரோ? ரெண்டுமே தேங்க்யூ. நல்லா இருக்கு. ஆடியன் நல்லா போட்டிருக்காரு, அதுக்காகவே நல்லா பார்க்கலாம். பிஜிஎம் ஸ்கோர்லாம் பேக்ரவுண்ட்லாம் செம்ம தெறிக்கோட்டாரு. லோகேஷ் கனகராஜ் கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம், அவ்வளோ இல்லை. அது ஏதோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது, அவ்வளோ இல்லை. நல்லா இருந்தது அண்ணா, ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்கலாம். ஆமாம், ஓகேவா தான் இருக்கு. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எதிர்பார்த்தேன்னா அது ஓகேவா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் நினச்சிருந்தாங்க. பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள், ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கு. வயலன்ஸ் கொஞ்சம் அதிகம், அதே மாதிரி
வல்கரா அப்படின்லாம் எதுவும் கொஞ்சம் அந்த மாதிரி தோணலாம். பட் ஆனால் அவ்வளோ இன்டெப்த்தாலாம் காட்டிக்கல, நல்லாவே எடுத்திருக்காங்க. ஆமாம், சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் அவங்க காம்பவுண்டரா மாதிரின்னா அது போக போக தான் பில்டே ஆகும். நல்லா இருக்கும் பாருங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு, அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆமாம், வயலன்ஸ் நல்லா, அதுவும் என்ஜாய் பண்ணுற மாதிரியா தான் இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு மட்டும் வேணால் யோசிக்கலாமே தவிர மற்றபடி தாராளமாக எல்லாருமே பார்க்கலாம்.